ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். விஜய் த்ரிஷா விமர்சனம். நைனார் ஓபன் டாக். மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு இந்திய தேசிய காங்கிரஸ். டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வடிவம் பெறுதா இல்லையா? கூட்டணி மந்திரி சபை கொடுக்க முடியாது, ஒத்து வராதுன்னு சொல்றாரு. அப்போ அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா? நாங்கள் இப்போ எங்களுடைய வடிவத்தை பார்த்தீங்களா? இப்போ மதுரையிலே இப்படி இருக்குன்னா சென்னை முழுவதும் என்ன எப்படி இருக்கும்? ஆக முதலமைச்சருக்கு ஒரு வடிவம் இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா ஒரு ஆட்சி முற்று பெறலை. 525 தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 தேர்தல் அறிக்கையை தவிர மீது ஒரு 90 தேர்தல் அறிக்கை பாட்டிலே நிறைவேற்றிருக்காரு. மீது எல்லாமே நிறைவேற்றப்படலை. இன்னைக்கு மருத்துவமனையில் செவிலியர்களாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய பென்ஷனாக இருக்கட்டும், எதுவுமே முற்று பெறலை. ஒரு முற்று பெறாத ஒரு ஆட்சி, தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத ஒரு ஆட்சி. சகோதரி கனிமொழி என்ன சொல்றாங்கன்னே தெரியல. அவங்களும் இன்னைக்கு ராகுல் காந்தியை போய் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அப்ப எதுக்கு? எந்த கூட்டணி ஒத்து வரல? எது வடிவம் பெறல? காங்கிரஸ் கட்சி திமுகவில் இருக்குமா இருக்காதாங்கிறத கேள்விக்குறியா இருக்கு. இன்றைக்கு என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது, அவ்வளவுதான். தொடர்ச்சியா விஜய் அவருடைய கூட்டங்கள் வந்து கடுமையா பாஜகவையும் சேர்த்து விமர்சிச்சிருக்காரு, கொள்கை எதிர்ப்பு அடிப்படையில. ஆனா இப்போ யாரு விமர்சிக்கிறாங்க? விஜய் அவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்குதா? அவங்களுக்கு இருக்க கொள்கையை பதில் ஒரு புஸ்தகம் போட்டு இது எங்களுடைய கொள்கை, இந்த கொள்கைக்கு மாறானது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. கொள்கைன்னு மட்டும் வெறும் பேப்பர்ல மட்டும் எழுதி வச்சிருந்தா எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? ஜே.பி. நட்டா அவர்களிடம் பேசி 7.5% வாங்கி தந்தவர் அண்ணன் யூபிஎஸ். அதனாலதான் இன்னைக்கு சாதாரண கிராமத்தில் உள்ள பிள்ளைகளும் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க. அது முடிச்சுட்டேன் நான், அது அப்பவே முடிச்சுட்டேன். சரி, இப்போ உங்களை பத்தி கடமை விமர்சித்தார் விஜய். இப்போ அந்த சிபிஐ என்கொயரி அதுக்கப்புறம் வந்து நடந்த கூட்டத்துல அவர் உங்களை பத்தி பேசுறத குறைச்சிருக்காரு, ரொம்ப கடுமையா பேச மாட்டாரு. இல்ல பேசிட்டு தானே, கண்டனம் சொல்லிட்டு தானே. முன்னாடி பேசுற அளவுக்கு தீவிரமா பேசல சார் பாஜக. அதாவது 41 பேர் திட்டுறாரு. நீங்க திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணு இல்லை. நானும் திட்டிட்டு தான் இருக்கேன், அவங்களும் திட்டிட்டு தான் இருக்கு. 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு தமிழக அரசும் காரணம், மதிப்புக்குரிய விஜயும் காரணம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாங்க. எந்த குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு செய்யல. அதே மாதிரி இப்ப கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்துல. அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலையும் இறந்து நல்ல சகனம் தானே அது அவங்களுக்கு. 5000 மகளிர் உரிமை தொகை கொடுத்து வந்து மக்கள் வந்து தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்றாங்கன்னு சொல்லி தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு சார். அவர் தான் சொல்றாரு, மக்கள் சொல்லணும்ல. அதாவது அண்ணன் யூபிஎஸ் 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை காப்பி அடிச்சு இவங்க முதலமைச்சர் வந்து 2000 ரூபாய் நாங்களும் தர்றோம் அப்படின்னு கேட்டா நீதிமன்றத்துக்கு போய் தடுத்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட 2000, கோடைகால விடுமுறை 1000. இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றுல எந்த முதலமைச்சரும் செய்ய மாபெரும் சாதனையை அண்ணன் செஞ்சிருக்காரு. கோடைகால விடுமுறைக்கு போன வருஷமும் கோடைகால விடுமுறை வந்துச்சு. இந்த வருஷம் எலெக்ஷனை முன்னிட்டு நீங்க தடுத்துருவீங்கன்னு சொல்றாங்க. சார் நான் அவர் முதலமைச்சர் சார், நாங்க எப்படி சார் தடுக்க முடியும்? வழக்கு தொடக்க இருந்தாங்க. யாரும் அங்க அந்த மாதிரி முகாந்திரமே இல்லையே. இவர் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னே தெரியாது. இன்னைக்கு இவருடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக, மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாக நடைபெறுகிறது. அதை சமாளிப்பதற்காக ரூபாய் கொடுத்து சமாளிக்க வேண்டும் என்பதற்காக பண்றாங்க. 5 வருஷம் கோடை காலம் வந்துச்சு, ஒரு விடுமுறை இல்லை. நான் இன்னொன்னு கூட சொல்றேன், இதோட முடிச்சிடலாம். நீங்க 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் தருவோன்னு சொன்னாங்க. பாராளுமன்ற 28 மாசம் தரல. பாராளுமன்ற தேர்தல் வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு 2-3 வருஷமா கொடுக்கல. இப்ப தேர்தல் வரும்போது கொடுக்கலாம். அப்ப தேர்தலுக்கான ஒரு ஆட்சி தானே தவிர இது ஒரு குடும்ப ஆட்சி.
முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், இப்பொழுது மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள், அடுத்தால துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. திருடப்பட்ட தெய்வ விக்கிரகங்கள் தமிழகம் திரும்புகிறது. தமிழக கோயில்களில் இருந்து பல தெய்வ விக்கிரகங்கள் மற்றும் தொன்மையான பொருட்கள் திருடு போயுள்ளன. தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையில் பல முக்கிய தகவல் வெளிவந்தது. வெளிநாடு அருங்காட்சியகங்கள் மற்றும் ஏல நிறுவனங்களில் பல சிலைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. திருவாரூர் கைலாசநாதர் கோயிலுக்கு சொந்தமான திரிசூல மங்களகாளி மற்றும் நந்தி விக்கிரகங்கள், தஞ்சாவூர் நாகநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 6 தலை உடைய ஸ்கந்த கார்த்திகேயன் விக்கிரகமும் ஆஸ்திரேலியா கேன்பரா அருங்காட்சியகத்தில் உள்ளதை 2016இல் சிலை தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடித்தனர். 2018இல் கள்ளக்குறிச்சி வீரசோழபுரத்தில் 900 ஆண்டுகளுக்கு முன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட நாரீஸ்வரர் கோயிலில் இருந்து நாயனார் மற்றும் சுந்தரர், பறவை நாச்சியார் விக்கிரகங்கள் காணாமல் போயின. இதேபோல மன்னார்குடி அருகே ஆலத்தூரில் 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஸ்வநாத சுவாமி கோயிலில் இருந்து காணாமல் போன சோமாஸ்கந்தர் விக்கிரகமும் அமெரிக்காவின் ஸ்மித்சோனியன் நிறுவனத்தின் ஆசிய கலைக்கான தேசிய அருங்காட்சியகத்தில் இருப்பது தெரிந்தது. இந்த சிலைகளை பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தப்படி மத்திய அரசிடம் ஒப்படைக்க ஏல நிறுவனங்களும் அருங்காட்சியகங்களும் ஒப்புக்கொண்டன. அந்த சிலைகள் விரைவில் தமிழகத்துக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்காக நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் ஏடிஜிபி கல்பனா நாயக் மற்றும் எஸ்பி சந்திரசேகரன் பாராட்டினர். நாளை தமிழக பட்ஜெட், மக்களை கவர அறிவிப்புகள், பரபரப்புக்கும் பஞ்சமில்லை. தமிழக சட்டசபைக்கு ஏப்ரலில் பொது தேர்தல். திமுக அரசின் பதவிக்காலம் மேயில் நிறைவடையும். அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. இந்த ஆண்டு சட்டசபை கூட்டத்தொடர் ஜனவரி 20இல் துவங்கி 24இல் நிறைவடைந்தது. அடுத்த கூட்டத்தொடர் நாளை துவங்குகிறது. 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். தேர்தல் வருவதால் மக்களை கவரும் பல புதிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து உயர் அதிகாரிகள் சிலர் கூறியதாவது: சட்டசபை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க ஆளுங்கட்சி உறுதியாக உள்ளது. பெண்களை கவர 3 மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகையை வரவு வைத்தது. திமுகவின் வெற்றிக்கு சிறுபான்மையின மக்களின் ஆதரவு பெரும் உதவியாக உள்ளது. ஆனால் விஜய் வருகையால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு அவருக்கு செல்ல வாய்ப்புள்ளது. இளைஞர்கள் ஓட்டும் அதிக அளவில் செல்லும் என கூறப்படுகிறது. சிறுபான்மையினர் ஓட்டுகளை தக்க வைக்கவும் இளைஞர்களை கவரவும் பட்ஜெட்டில் சில அறிவிப்புகள் வெளியாகலாம். மகளிருக்கு 5000 ரூபாய் வழங்கியது உட்பட பல பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பும். இக்கூட்டத்தொடரில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. காங்கிரஸ் திமுக இடையேயான மோதலும் சட்டசபையில் எதிரொலிக்க வாய்ப்புள்ளது என்றனர். வாரத்தின் முதல் நாளே தங்கம் விலை சரிந்தது. சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம் வெள்ளி விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் தங்கம் விலை கிராமுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 14,560 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 1,280 ரூபாய் அதிகரித்து 1,16,480 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று நகை மார்க்கெட்டுக்கு விடுமுறை. தங்கம் விலையில் மாற்றமில்லை. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,15,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. ஒரு கிராம் 280 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதிவேகத்தில் பறந்த போலீஸ் ஜீப், ஹாஸ்பிட்டலுக்குள் புகுந்த பகீர் சம்பவம். ஏடிஎஸ்பி சீரியஸ், நடந்தது என்ன? பெரம்பலூர் மாவட்ட ஏடிஎஸ்பியாக பணிபுரிந்து வந்தவர் பாலமுருகன், வயது 55. இவர் இன்று காலை 7:30 மணி அளவில் பெரம்பலூரில் உள்ள துறையூர் ரோட்டில் போலீஸ் ஜீப்பை வேகமாக ஓட்டி வந்தார். திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய ஜீப் பெரம்பலூர் தலைமை அரசு மருத்துவமனை சுற்றுச்சுவர் மீது பயங்கரமாக மோதியது. இதில் சுற்றுச்சுவர் நொறுங்கியது. ஜீப் மருத்துவமனை வளாகத்துக்குள் சென்று நின்றது. மருத்துவமனை வளாகத்தில் நின்றிருந்த நோயாளிகள் அலறியடித்து ஓடினர். இந்த விபத்தில் ஏடிஎஸ்பி பாலமுருகன் படுகாயமடைந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பெரம்பலூர் போலீசார் விரைந்து சென்று ஜீப்பை கைப்பற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றனர். போலீஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு: பாலமுருகன் நேற்று இரவு பணி பார்த்தவர். பல இடங்களுக்கு ஜீப்பில் ரோந்து சென்றார்.
இன்று காலை 7 மணிக்கு செஞ்சேரி புறக்காவல் நிலையத்தில் ஆய்வு செய்தார். பிறகு ஜீப்பில் பெரம்பலூரில் உள்ள டிஎஸ்பி அலுவலகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அதிவேகத்தில் வந்து மருத்துவமனை சுற்றுச்சுவர் மீது மோதியுள்ளார். விடிய விடிய டியூட்டி பார்த்ததால் தூக்க கலக்கத்தில் ஜீப்பை மோதியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஆனாலும் தீவிர சிகிச்சையில் இருக்கும் பாலமுருகன் சொன்னால்தான் என்ன நடந்தது என்ற உண்மை வெளிவரும் என போலீசார் கூறினர். தமிழக போலீசில் பணிபுரியும் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரையில் ஓய்வு இல்லாமல் மன உளைச்சலுடன் வேலை பார்க்க வேண்டியுள்ளது. இதனால்தான் இதுபோன்ற விபத்துகள் நடக்கின்றன. சில நேரங்களில் போலீசார் விபரீத முடிவையும் எடுத்து விடுகின்றனர் என பெரம்பலூர் போலீசார் வேதனையுடன் கூறினர். போலீஸ் ஜீப் பெரம்பலூர் அரசு மருத்துவமனை சுற்றுச்சுவரில் மோதியதால் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு நிலவியது. டெல்லியில் இன்று AI மாநாடு. சிறந்த எதிர்காலம் உருவாகும், பிரதமர் மோடி நம்பிக்கை. வருங்கால உலகத்தின் போக்கை நிர்ணயிக்கப் போகும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச AI உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி டெல்லியில் இன்று தொடங்குகிறது. மாநாடு வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த மாநாடு மற்றும் AI கண்காட்சியை பிரதமர் மோடி இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். ஐநா பொதுச் செயலாளர் மற்றும் பிரான்ஸ், பிரேசில் உள்ளிட்ட 20 நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, ஓபன் AI தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மேன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்க டெல்லி வந்துள்ளனர். மாநாட்டை முன்னிட்டு பிரதமர் மோடி கூறியிருப்பதாவது: AI உச்சி மாநாட்டுக்காக உலகம் முழுவதும் இருந்து பலர் இந்தியா வருவது நமக்கு மிகப்பெரிய பெருமையாகும். இது நம் நாட்டு இளைஞர்களின் திறமையை எடுத்துக்காட்டுகிறது. இந்த வாய்ப்பானது நம் நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் வேகமாக முன்னேறி வருவதற்கும் உலக வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பு செய்வதற்கும் எடுத்துக்காட்டாக உள்ளது. மாநாட்டுக்கு வரும் உலக தலைவர்கள், தொழில்துறை தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் நன்மை, அனைவருக்கும் மகிழ்ச்சி என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருள். AI தொழில்நுட்பத்தை மனிதகுல வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதில் நமக்குள்ள உறுதியை இது பிரதிபலிக்கிறது. கல்வி, சுகாதாரம், விவசாயம், நிர்வாகம், தொழில் முனைவு உள்ளிட்ட பல துறைகளில் AI தொழில்நுட்பம் நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த மாநாடு புதுமை, ஒத்துழைப்பு போன்ற AIயின் பல்வேறு அம்சங்கள் குறித்து உலகளாவிய விவாதத்தை வளர்த்தெடுக்கும். மாநாட்டில் எட்டப்படும் முடிவுகள் முன்னேற்றம், புதுமை மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த எதிர்காலத்தை உருவாக்க உதவும் என நம்புகிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஹாஸ்பிட்டலுக்கு பைக்கில் வேகமாக சென்ற இளைஞர், சிறுமி இளம்பெண்ணுக்கு சோகம். நெஞ்சை உருக்கும் தகவல்கள். மதுரை மாவட்டம் கருமாத்தூர் அருகே உள்ள கோவிலாங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜகுரு, வயது 27, கட்டட தொழிலாளி, திருமணமாகாதவர். இவரது அண்ணன் ராஜ்குமார் மகள் பிரமிளா, வயது 7. ராஜ்குமார் மனைவி உடல் நலமின்றி இறந்துவிட்டார். அண்ணன் வழக்கில் சிக்கி ஜெயிலுக்கு போய்விட்டார். இதனால் ஆதரவின்றி தவித்த பிரமிளாவை ராஜகுரு வளர்த்து வந்தார். நள்ளிரவில் பிரமிளாவுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. கடுமையாக காய்ச்சல் அடித்ததால் மருத்துவமனைக்கு பைக்கில் அழைத்துச் செல்ல தீர்மானித்தார். உதவிக்காக பக்கத்து வீட்டு பெண் சங்கீதாவையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டார். கருமாத்தூரில் உள்ள மதுரை தேனி மெயின் ரோட்டில் சென்றபோது ஒரு மருத்துவமனையை பார்த்தார். உடனே வண்டியை திருப்பினார். அப்போது மதுரையிலிருந்து உசிலம்பட்டிக்கு சென்று கொண்டிருந்த வேன் பைக் மீது பயங்கரமாக மோதியது. இதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டனர். ராஜகுரு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பிரமிளா, சங்கீதா இருவரும் இரத்த வெள்ளத்தில் மிதந்தனர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் போலீசுக்கு தகவல் சொல்ல பிரமிளா, சங்கீதா இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் வழியிலேயே பிரமிளா இறந்தார். சங்கீதாவை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சில மணி நேரம் கழித்து அவரும் இறந்தார். பைக் மீது மோதிய வேன் ஜவுளி கம்பெனிக்கு ஆட்களை ஏற்றி சென்று கொண்டிருந்தது. அப்போதுதான் விபத்து நடந்துள்ளது. கருமாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கு காரணமான வேன் டிரைவர் பாண்டியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சங்கீதாவுக்கு திருமணமாகவில்லை. பக்கத்து வீட்டு சிறுமி உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அறிந்து உதவி செய்ய வந்த அவரும் பலியாகியுள்ளார். மருத்துவமனைக்கு அவசரமாக செல்லும் வழியில் விபத்தில் சிக்கி மூவர் இறந்த சம்பவம் கருமாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அடகு கடை ஷட்டரை உடைத்து 100 பவுனை அள்ளிய கும்பல், 20 கிலோ வெள்ளியும் திருட்டு. கோவை சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார் கோவை டு திருச்சி சாலையில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். நேற்று சிவராத்திரியை முன்னிட்டு கடைக்கு விடுமுறை விட்டு குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றுள்ளார். இரவு 11 மணி அளவில் கடையின் பின்புற ஷட்டர் உடைக்கப்பட்டிருப்பதாக ரமேஷ்குமாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக புறப்பட்டு கடைக்கு வந்துள்ளார்.
மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து 100 சவரன் தங்கம் மற்றும் 20 கிலோ வெள்ளி நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரிந்தது. சிங்காநல்லூர் போலீசார் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களுடன் களமிறங்கினர். ஸ்பாட்டில் தடயங்களை சேகரித்த அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை சேகரித்தனர். தப்பியோடிய கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். விசாரணை நடக்கிறது.